வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, தாய்லாந்து ஸ்பெஷல் சிக்கன் மஸ்மான் கறி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். தாய் குசினில் நம்மள மாதிரி தான் நிறைய மசாலா யூஸ் பண்ணுவாங்க. பட்டை, லவங்கம், தனியா, சீரகம் அண்டு பே லீவ்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அவங்க குக் பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் கறி மாதிரியே தான் இருக்கும். நமக்கு சம்டைம்ஸ் நாங்கள் இங்கெல்லாம் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் நாங்கள் தாய் ரெஸ்டாரண்ட் தான் போவோம். ஏன்னா அவங்க ஒயிட் ரைஸும் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கறி கொடுப்பாங்க. நம்ம ஃபுட்டு மாதிரியே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம தேங்காய் பாலில் தான் குக் பண்ண போகிறோம். இது நம்ம வெஜிடேரியனும் செய்யலாம், இல்லைன்னா சிக்கன்லேயும் செய்யலாம். வெஜிடேரியன்னா அவங்க டோஃபு போடுவாங்க. டோஃபு போட்டு டோஃபு மஸ்மான் கறியும் நல்லாயிருக்கும். அது இன்னொரு தடவை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி சிக்கன் மஸ்மான் கறி செய்யலான்னு போய் பார்க்கலாம். சிக்கன் மஸ்மான் கறி செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். ஒரு 3 கப்பு தேங்காய் பால், 2 தடவை அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் திக்காக இருக்கணும், 2ஆவது தடவை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பிரெஸ்ட் பீஸ் சிக்கன் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 1.5 கப் இருக்கும், ஒரு 400 கிராம் இருக்கும். வெஜிடபிள் நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு, க்ரீன் பீன்ஸு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த 3 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம சிக்கனும் போட்டதுனால இது போதும். அதுவும் இல்லாமல் வீட்டில் இதுதான் இருந்தது, ஸோ அதனால் அது மட்டும் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா உங்ககிட்ட காலிஃப்ளவரு, ப்ராக்கலி, இல்லைன்னா ஸ்வீட் பீஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்மான் கறி பேஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு. இது எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அது ஒரு 1/2 கப் வேணும். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட்டில் இந்த டேஸ்ட்டுக்கும் டெக்கரேஷன் போடுறது தான். பாம் சுகர் ஒரு 1/2 ஸ்பூனு. இதுவும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கலன்னா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். பீனட் பட்டர் பேஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூனு. நீங்கள் பீனட் பட்டர் போடலைன்னா நீங்கள் வேணாலும் முழுசாக இருக்கிற பீனட்டு வறுத்து கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா பேஸ்ட் பண்ணணும்னா வறுத்துட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கினா பீனட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கினது தான். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். புளி பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு. புளி பேஸ்ட்டு இது நான் வீட்டில் பண்ணது தான். நான் இன்னொரு ரெசிப்பியில் நான் வேணால் காட்டுறேன் எப்படி வீட்டில் பண்ணணுன்ட்டு. கடையில் வாங்கினாலும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் புளி கரைச்சல் கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. புளியை ஊற வச்சு புளி தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஆக்சுவலாக இதுக்கு ஃபிஷ் சாஸ் தான் ஊற்றணும். ஃபிஷ்ஷு இல்லைன்னா ஷ்ரிம்ப்பு அந்த சாஸ் தான் ஊற்றுவாங்க. பட்டு என்கிட்ட இல்லாதனால, லாக்டவுன் ஆகிடுறதுனால நம்மளால் போய் வாங்க முடியல, என்னால் போய் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில். ஸோ அதுக்காக சப்ஸ்டியூட்டுக்கு ஹாய்சின் சாஸ்ன்னு இருக்குது. அதை நீங்கள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் 1/2 ஸ்பூனு அண்ட் ரைஸ் வினிகர் 1/2 ஸ்பூனு. ஃபிஷ் சாஸ் இருந்தால் இது 3மே தேவையில்லை. அது இல்லாதனால இந்த 3மே நான் ஆட் பண்ணி சாஸ் பண்ணிக்க போகிறேன் அந்த டேஸ்ட்டு வர்றதுக்காக. இப்போ மஸ்மான் கறி பேஸ்ட்டுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மஸ்மான் கறி பேஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். ஒரு 10-15 காஞ்ச மிளகா. தாய் வெரைட்டி இருந்தால் அதை வாங்கிக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் வீட்டில் இருக்கிற காஞ்ச மிளகாவை எடுத்துக்கலாம். நீட்டு மிளகாவை எடுத்துக்கோங்க, குண்டு மிளகா நல்லா இருக்காது. ஸோ என்கிட்ட இப்போ தாய் இது இல்லை, நானும் இந்தியன் ரெட் சில்லி தான் எடுத்திருக்கேன், நீட்டு மிளகா தான் எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 பூண்டு தோல் எடுத்துகிட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது லெமன் கிராஸ். லெமன் கிராஸ் ஒரு 2 ஸ்பூனு. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வேறு, நீங்கள் வேறு தான் எடுக்கணும், கொத்தமல்லி தேவையில்லை. இந்த மாதிரி வேறு எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்தது தான், என்கிட்ட 1 தான் இருந்தது, அதனால் 1 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 கொத்தமல்லி வேறு. ஜாதிக்காய் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூனு. உங்ககிட்ட ஃப்ரெஷ் முழுசாக இருந்தால் கூட சின்ன 1 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பவுடர் ஆக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை 2, ஒரு 6 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 10 லவங்கம், 1/2 ஸ்பூன் வெள்ளை பெப்பர் தூள்,
உங்ககிட்ட வெள்ளை இல்லைன்னா கருப்பு கூட எடுத்துக்கோங்க. வெள்ளை பெப்பராக இருந்தால் கூட முழுசாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா கருப்பு பெப்பரை கூட எடுத்துக்கலாம், பவுடர் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பீஸு பட்டை. ஸோ இப்போ போய் ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட்டுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. சூடான உடனே நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் ரொம்ப கருகக்கூடாது, ஓரளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப வறுத்தா அந்த நெடி வந்துடும், ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ லைட்டாக வறுத்தாவே போதும். கொஞ்சம் வாசனை வந்துடுச்சு, போதும். இந்த அளவுக்கு வந்தால் போனோம். கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பி ஆகிற மாதிரி இருந்தாவே போதும். நம்ம பவுட்ரு தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எல்லா இதுவும் நம்ம போட்டுக்கலாம். தனியா, சீரகம், ஒரு பட்டை, ஒரு பே லீவ்ஸ், பிரியாணி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய். நல்லா லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகினா நல்லா இருக்காது. லோவில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். நமக்கு வாசனையும் தெரியும், வறுத்த வாசனை வந்த அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பொடி இருக்கிறத போட்டுக்கலாம். பெப்பர் பொடி, முழு பெப்பராக இருந்தால் அதை நம்ம முதலே வறுத்துக்கலாம். இது பவுடர்னால நான் கடைசியில் போட்டுக்கிறேன். நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன். நட்மக் பவுடர். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து 6 நம்ம பவுட்ரு பண்ணுறது தான். பட் அதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே இருக்கிற விதையை வந்து நம்ம எடுத்துடணும். நமக்கு தேவை இருக்கிறது உள்ளே இருக்கிறது, நம்ம மேலே இருக்கிற தோலை மட்டும்தான் நம்ம போட்டு அரைக்கணும். ஸோ அதனால் சீடெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அரைக்கிறது தான். இப்போ வந்து நம்ம எல்லாம் எடுத்தாச்சு, சீடெல்லாம் எடுத்தாச்சு. மிளகா சீடு எடுத்து விட முதல்ல கையை கழுவிடுங்க, இல்லைனா கண்ணில் தான் வச்சுட்டா ரொம்ப காரமாகிடும். ஸோ கையை வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் இதுலேயும் போட்டு இடிச்சிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சிலையும் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் இதை நீங்கள் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க, இல்லைனா மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். நான் இதில் தான் நான் இடித்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து இவங்க இடித்து தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் இதில் இடிச்சிட்டு தான் நான் பவுடர் ஆக்க போகிறேன். மெதுவாக இடிச்சுக்கோங்க, டைம் எடுக்கும் கொஞ்சம் இடிக்கிறதுக்கு. எங்கள் பொறுமை இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் மிக்சிலையும் போட்டு நீங்கள் கொஞ்சம் வரன்னு அரைச்சிக்க வேண்டியதான். நீங்கள் வேணும்னா இது ஏலக்காவை தோலை எடுத்துடலாம். சிலருக்கு வந்து தோல் வந்து வாயில் தட்டும், அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு ஏலக்காய் தோலை எடுத்துடுங்க. வெறும் சீடு மட்டும் போட்டாவே போதும். சரி, நான் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஒரு தட்டிட்டு பவுடர் ஆக்கிட்டு திரும்பி உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் எனக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த பவுட்ரு பண்ணுறதுக்கு. ஸோ உங்களால் முடியலன்னா மிக்சிலே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வரன்ட்டு இருக்கட்டும், ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி இருந்தாவே போதும். ஏன்னா திரும்பி இன்னொரு தடவை நம்ம வெங்காயம்லாம் போட்டு திரும்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம இப்போ போய் வெங்காயம்லாம் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் எண்ணெயெல்லாம் வேண்டாம், வெறும் பேனில் வந்து நம்ம வெங்காயம்லாம் வதக்கிக்கலாம். அந்த கொஞ்சம் பச்சையாக இருக்கும் வாசனை, அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்க, எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது லெமன் கிராஸு, இஞ்சி. ஆக்சுவலாக நம்ம தாய் ரெசிப்பியில் வந்து இஞ்சி போட மாட்டாங்க, கலாங்கால்னு சொல்லி இஞ்சி மாதிரியே இருக்கும், அதுதான் போடுவாங்க. இப்போ வந்து நான் லாக்டவுன்னால் என்னால் போய் வாங்க முடியல ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில். ஸோ அதுக்கு சப்ஸ்டியூட்டாக தான் நான் இஞ்சி போட்டிருக்கேன். நீங்கள் இஞ்சிக்கு பதில் உங்கள்கிட்ட ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டிங் போனால் கலாங்கல் வாங்கி பண்ணுங்கள், அது கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு அதே தாங்க. நான் பூண்டை வந்து நான் உரித்து ஃப்ரீசரில் போட்டிருக்கேன். இப்போ லாக்டவுனால் அந்த நம்ம ப்ரிசர்வ் பண்ணணுன்னால ரொம்ப நாள் வரணுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் உரித்து ஃப்ரீசரில் போட்டிருக்கேன். அதனால தான் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது ஃப்ரீசரில் போட்டனால. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பூண்டு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த கொத்தமல்லி வேறு. ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு எல்லாமே சேர்ந்து 1 மினிட் வதங்கினா போதும். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நேரம் வதங்கணும், ப்ரௌன் ஆன வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மினிட் to 1 மினிட் எல்லாத்தையும் வதங்கினா போதும். ஏன்னா நமக்கே ஸ்மெல்லு வந்து தெரிஞ்சாவே போதும். ஸ்மெல்லு வர ஆரம்பித்தா நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதையும் கல்லில் தான் இடிக்கணும். உங்களுக்கு எதுவும் ஆப்ஷன் தான். உங்கள்கிட்ட கல் இடிக்க முடியலன்னா நீங்கள் இது மிக்சியில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதில் கல்லில் இடிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நான் மிக்சியில் போட போகிறேன். இதை இடிச்சிட்டு நம்ம பவுடரையும் சேர்த்து போடணும். ஸோ பார்க்கலாம் என்னால் ஃபுல்லாக இடிக்க முடியுதான்ட்டு, இல்லைன்னா நான் மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இதையே நான் கொஞ்சம் இடிச்சிருக்கேன், கையில் தான் இடிச்சிருக்கேன். ஓரளவுக்கு பாதி இது இடித்தா போதும்.
இது கூட வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரும் போட்டுக்கணும். நீங்கள் பொடியை வந்து இவ்வளவும் போட தேவையில்லை, நீங்கள் தனித்தனியாகவும் வச்சுக்கலாம். இந்த பொடியை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம எப்பப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பவுடரும் இந்த பேஸ்ட்டும் ரெண்டுத்தையும் சேர்ந்து நிறையா பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடலாம். இதுனா நீங்கள் வெளியவே வச்சுடலாம். இந்த ரெண்டுத்தையும் கலந்து வைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ உங்களோட ஆப்ஷன் தான், எப்படி வேணாலும். நான் வந்து பவுட்ரு தனியாக வச்சுப்பேன். எனக்கு எப்பப்போ வேணுமோ இதை மட்டும் நான் தனியாக செஞ்சுட்டு அரைச்சிப்பேன். ஸோ உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் வேணும்னா ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை அரைச்சிடுச்சு, இது நம்ம கூட போட்டுக்கலாம். எனக்கு இவ்வளோது நான் போட போகிறதில்ல, நம்ம குழம்புக்கு கொஞ்சம் தான் போடணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம போட்டுக்கலாம். நான் மீதியை வந்து நான் வச்சுடுவேன், நெக்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் வச்சுப்பேன். ஸோ இதையும் நம்ம கொஞ்சம் அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களால் முடியலன்னா நீங்கள் இதை மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கையிலே இடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, இதுவும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சி நல்லா இந்த அளவுக்கு வர்றதுக்கு. உங்கள்கிட்ட டைம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இது வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம அரைக்கணும். நம்ம இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும், அதுலேருந்து இஞ்சியில் பூண்டில் இருக்கிற அந்த தண்ணியே போதும். இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இதை கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நாள் தாங்காது, ஏன்னா வெங்காயம்லாம் போடுறதுக்குனால. ஏன்னா ஒரு வாரம் ஒரு 10 நாள் இருக்கும், அதுக்கு மேலே நல்லா இருக்காது. நம்ம பவுடராக பண்ணி வச்சுருந்தா நம்ம பவுட்ரு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம தனியாக பண்ணிவிட்டு வேணும் போது நம்ம பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 1 or 1 வீக்கில் திரும்பி செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நம்ம கோகோனட் மில்கை வந்து நம்ம காய வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா கேனு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு சீக்கிரமாக பண்ணணுன்னா கேனு கோகோனட் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஃப்ரெஷ் ஆல்வேஸ் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் அது கொதிக்க வைக்கணும். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வந்து வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வரட்டும். ஒரு 1 minute ஆகட்டும், 1 to 2 minutes ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனெல்லாம் ஆட் பண்ணணும். இது கொதிக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சி, நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ லோவில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சா திரிஞ்சு போயிடும். இப்போ வந்து நம்ம சிக்கன் பீசஸை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். இதுவும் கொஞ்சம் லோவில் வச்சே தான் நம்ம குக் பண்ணணும், ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுனால லோவில் தான் இருக்கணும். ஹையில் வச்சாவே திரிஞ்சிடும் பாலெல்லாம் வந்து. ஸோ ஃபுல் குக்கிங்கே வந்து மீடியம் டு லோ ஹீட்டில் தான் வச்சு நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஒரு ஹாஃப் பாயில் ஆகிற வரைக்கும் வேகட்டும். ஒரு 2 to 3 minutes வரைக்கும் சிக்கன் வேகட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ 2-3 minutes ஆகிடுச்சி, நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பீனட்டு பேஸ்ட் இருக்குல்ல, பீனட் பட்டரு, அதை போட்டுக்கோங்க. உங்ககிட்ட முழுசாக இருந்தாலும் வறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். பீனட்டு வந்து கடலையை வந்து. ஸோ இதை வந்து நீங்கள் லோ ஹீட்டில் அப்படியே வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம வெஜிடபிளெல்லாம் வதக்கணும், அது வரைக்குமே இது லோ ஹீட்டில் வேறு ஸ்டவ்வில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு பேனை எடுத்துக்கோங்க, அதில் சூடான உடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஸோ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா இருக்குல்ல, மஸ்மான் கறி மசாலா பேஸ்ட்டு, அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கிறது தான். கொஞ்ச நேரம் ஒரு 1 minute வதக்கிக்கோங்க. அந்த வாசனைலாம் போகணும், பச்சை வாசனை போயிட்டு அந்த நல்ல அரோமா ஸ்மெல்லு வரணும். இப்போ நல்லா ஸ்மெல் வந்துடுச்சு, அந்த நம்ம மசாலா போட்ட ஸ்மெல்லெல்லாம். அந்த டைமில் வந்து நம்ம இந்த காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், இது வேகிறதுக்கு. இப்போ ஒரு 3 minutes ஆகிடுச்சி, எல்லாம் ஹாஃப் பாயில் ஆகிடுச்சி. காய் வந்து வெந்துடுச்சு ஒரு ஹாஃப் பாயில் அளவுக்கு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலில் சிக்கனை வேக வச்சுட்டுருக்குல்ல, அதை வெறும் சிக்கனை மட்டும் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கணும். தேங்காய் பால் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த தேங்காய் பால் அப்படியே இருக்கட்டும். வெறும் சிக்கனை மட்டும் எடுத்து இதில் நம்மளை போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சிக்கனில் அந்த காரம் உப்பு எல்லாம் மசாலாலாம் இறங்கணும், அதுக்காக தான் இதில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறது. இது ஒரு 1/2 minute ஆகிடுச்சி, நல்லா வதங்கிடுச்சு. அந்த கொஞ்சம் 1/2 minute to 1 minute ஆகிடுச்சி. அந்த மசாலாலாம் சிக்கனில் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம உப்பு மற்ற சாமானெல்லாம் போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் உப்பே போடலை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ் சாஸ் இருந்தால் இது தேவையில்லை, அதுக்கு சப்ஸ்டியூட்டாக தான் நான் சோயா சாஸு ஹோய்சன் சாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபிஷ் சாஸோ இல்லைனா ஷ்ரிம்ப் சாஸு ஏதாவது இருந்தால் அதை போட்டால் இந்த இதை நீங்கள் போட வேண்டாம். வினிகர் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு வரதுக்காக தான் அதை போடுறது. புளி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. இல்லைனா நீங்கள் புளி கரைச்சலும் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அண்ட் ஒரு பே லீவ்ஸ் வச்சுருக்கோம்ல பிரியாணியில், அதையும் போட்டுடுங்க. உங்களுக்கு இந்த பாம் சுகர் வந்து போட்டுக்கலாம், எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. ஏன்னா தாயில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு அந்த புளிப்பு அண்ட் காரம் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும், ஒன்றா கலவையாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சிலருக்கு ஸ்வீட் பிடிக்காது, ஸ்வீட்டு பிடிக்காதவங்க அந்த இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகர் போடலாம், இல்லைன்னா உங்கள்கிட்ட பாம் சுகர் இல்லைன்னா வெல்லம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த நம்ம தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல அதை எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றணும். நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இப்போ அந்த தேங்காய் பால் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த காய் சிக்கன் எல்லாத்தையும் அதில் நம்ம போட்டுக்கலாம். பட் இதை வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸாவது நம்ம லோ ஹீட்டில் வச்சு அப்படியே நல்லா கொதிக்கணும். ஒரு 20 to 30 மினிட்ஸாவது நீங்கள் அப்படியே லோவில் வச்சுடுங்க. ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது அப்படியே ஸ்லோவில் குக் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம முந்திரியை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான், வறுத்து போட்டு எடுக்கிறது தான். ஸோ நான் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரொம்ப போட்டு கிண்ட தேவையில்லை. ஸோ அதை எண்ணெய் வர ஆரம்பிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நட்ஸை மட்டும் வறுத்து அதில் போடுறது தான். இப்போ நட்ஸை போய் வறுத்துக்கலாம். இப்போ முந்திரியை வறுத்துக்கலாம். நம்ம பேன் எடுத்துக்கலாம். சூடான உடனே நம்ம பட்டரை போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் இது வந்து முந்திரியை போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். வாசனை நல்லா வந்துடுச்சு, முந்திரி பருப்பு வாசனை. ஸோ இப்போ எடுத்து நம்ம அதில் மேலே போட்டுக்கிறது தான். கறி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து வேறு பவுலில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு திரும்பி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ நம்ம பண்ண தாய்லாந்து ஸ்பெஷல் சிக்கன் மசமான் கறி ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் ஜாஸ்மின் ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா பாஸ்மதி ரைஸும் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you.